வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, ஐஜிசிஏஆர் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஐஜிசிஏஆர் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நண்பர் கோகுல் எஸ் அவங்க வந்து ஒரு 3 days முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஐஜிசிஏஆர் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் டீட்டெயில், எக்ஸாம் சிலபஸ் அண்ட் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆர் இஎம்ஆர் ஓஎம்ஆர் ஷீட் பேஸ்டு அதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ டியர் கோகுல் ஃப்ரெண்ட். உங்களுடைய இந்த கொஸ்டினுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டதுனால தான் நம்ம இதை பற்றி ரெஃபர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஐஜிசிஏஆர் சிலபஸ் அண்ட் ஐஜிசிஏஆர் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐஜிசிஏஆர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், இதுதான் வந்து ஐஜிசிஏஆர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தோம். அதாவது ஃபார்மசி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்திருப்போம். அதில் உள்ள டாப்பிக்காக தான் இருக்கலாம் இதுக்கு மேக்ஸிமம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நண்பர்கள் மூலமாக ஷேர் பண்ண ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஐஜிசிஆர் யூடிசி எக்ஸாம் பேட்டர்ன். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா எக்ஸாம் டைப்பு, சப்ஜெக்ட் நேம்ஸு, டோட்டல் கொஸ்டின்ஸு, மார்க்ஸு, டைம் டியூரேஷன். ஓகே, அதில் வந்து ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, அரித்மெட்டிக். ஸோ இந்த 4 பேசிஸ்லையுமே சரியா. ஸோ லெவல் 1ல் இந்த 4லேயும் சேர்த்து 100 கொஸ்டின்ஸு, 100 மார்க்ஸு, டைம் டியூரேஷன் 90 minutes. அடுத்து லெவல் 2ன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரிஹென்ஷன், அதில் வந்து பார்த்தோன்னா 3 hours. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ கொஸ்டின்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணலை. ஆனால் டைம் டியூரேஷன் 3 hours சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஐஜிசிஏஆர் எக்ஸாம் பேட்டர்ன் ஸ்டைஃபண்டரி ட்ரைனி கேட்டகரி 2 டெக்னீஷியன், இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுலேயுமே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1ல் வந்து மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸு, ஜென்ரல் நாலேஜ் ஒவ்வொன்றில் வந்து 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க டோட்டலாக. அதாவது ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 10 கொஸ்டின், டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் மொத்தம். நமக்கு வந்து 150 மார்க்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க்ஸ் அப்படி இருந்தால் தான் 20 கொஸ்டின்ஸ்னால் 60 மார்க் இருக்க முடியும். சயின்ஸில் 60 மார்க்ஸ் 120, ஜென்ரல் அவேர்னஸ் 30 மார்க்ஸ், டோட்டலாக 150 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 hours டைம் டியூரேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேஜ் 2ன்னு சொல்லி பார்க்கும்போது அட்வான்ஸ்டு டெஸ்ட் இன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேடு, இதில் வந்து 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 150 மார்க்ஸ் 2 hours. அடுத்து ஐஜிசிஆர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஸ்டைஃபண்ட்ரி ட்ரைனி கிரேட் 1 எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வந்து ஐஜிசிஆரில் நிறைய போஸ்டிங் இருக்குது. ஓகேவா? அடுத்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் டெஸ்ட் பேட்டர்ன். ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ் கொஸ்டின்னா சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன், மேட்ச் த ஃபாலோவிங், அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து காமனாக எக்ஸாம் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லி பார்த்தோன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர், சயின்டிஃபிக் ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர். ஸோ எல்லாமே நம்மளுடைய ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனல் உள்ளது தான். இதில் வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்க்கு எக்ஸாமினேஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஐஜிசிஆரில் எக்ஸாமினேஷன் எழுதி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால் கண்டிப்பாக நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு டிவிஷன் சொல்லி பார்க்கும்போது அதில் நிறைய கேட்டகரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு பார்த்தோன்னா அப்படின்னாலே அதில் வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் மட்டும் இல்லாமல் நிறைய பிரான்ச்சஸ், நிறைய டிவிஷன் இருக்கு இல்லையா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் கேட்டகரிலையுமே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும்.
ஸோ அதாவது நம்மளுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதே ஒரு பொதுவாக நம்ம வந்து சின்ன ஃபீல்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஒரு வாஸ்டான ஏரியா. நிறைய இன்ஸ்டிடியூஷன், நிறைய ஆர்கனைசேஷன், நிறைய ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்கீம் மூலமா எக்ஸாமினேஷன் வச்சுலாம் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து ஜென்ரலாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எக்ஸாமினேஷன் வந்து லெவல்ஸில் நடத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் அந்த மாதிரி. ஸோ அதுக்குரிய சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக. ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் எபிலிட்டி இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து கூலிங், டீகூலிங், பிளட் ரிலேஷன்ஸு, சிலோஜிசம், அனலாகி, அல்ஃபபெட்ஸ், ஆர்டர் அண்ட் வேர்டு ஃபார்மேஷன். ஸோ நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷன்னு சொல்ல முடியாது. மற்ற ஜென்ரல் டாபிக்ஸ் எல்லாமே இது வந்து இதில் கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஃபார்மசி எக்ஸாமினேஷன் எழுதி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். நம்மளும் அதை வந்து ஒரு தகவலாக எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலபஸ் இஸ் structured by Indira Gandhi Center for Atomic Research. The syllabus and IGCR exam pattern is crucial for the exam and is easily available on the official website of IGCR. நம்ம வெப்சைட்டில் வந்து அதாவது இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் வெப்சைட்லேயே வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹேவிங் த ஐஜிசிஆர் எக்ஸாம் சிலபஸ் handy will help aspirants prepare anytime, anywhere, being well versed with the IGCR exam pattern. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி சில அகாடமிஸ் அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்லாம் அவைலபிளாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் the kind of questions that will be asked in the IGCR examination. Aspirants can also download the IGCR syllabus PDF and get the IGCR exam pattern in detail in this article. ஸோ இந்த ஆர்டிக்கிளில் வந்து நம்ம எல்லாமே டவுன்லோட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாமினேஷன் சிலபஸ் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி வேறு என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா, ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் வந்து இதில் இருக்குதா சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சயின்டிஃபிக் ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர் கிரேட் கொடுத்துருக்காங்க. EDC இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெனோகிராஃப் கிரேடு 3, அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, டிரைவர், செக்யூரிட்டி கார்டு, ஒர்க் அசிஸ்டண்ட், ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த டெஸ்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனில் வந்து எக்ஸாமினேஷன் வரும்போது அதில் நம்மளும் எக்ஸாமினேஷன் எழுதி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எனிவே, ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.